September 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இவர் 106 டெஸ்ட் போட்டிகளில் 537 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தற்போது திடீரென அஸ்வின் இந்த ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த ஓய்வு என்பதும் இந்த கிரிக்கெட் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அணிக்காக விளையாடி படிப்படியாக பல்வேறு IPL அணி என நிறைய கிரிக்கெட்ல விளையாடி இந்திய அணிக்காக விளையாடக்கூடியவர். நீண்ட காலமாக இந்திய அணியின் நட்சத்திர வீரராக திகழ்ந்தவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். இப்போது சர்வதேச போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். 106 டெஸ்ட் போட்டியில விளையாடியவர் 500க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ஒரு சுழற்பந்து வீச்சாளர் என்பதை மட்டுமல்லாமல் பேட்டிங்கிலும் ஒரு திறமை வாய்ந்த ஒருவராக பார்க்கக்கூடிய வீரர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்திய அணிக்காக நிறைய நேரங்கள்ல விக்கெட்டை வீழ்த்தியது மட்டுமல்லாது தேவைப்படும் நேரங்கள்ல ரன்கள் பேட்டிங் ஆடி ரன் குவிப்பதிலையும் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒருவர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். தமிழக கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய இவர் இந்திய அணிக்காக பல்வேறு சாதனைகளையும் படைத்திருக்கிறார். குறிப்பாக சமீப காலமாகவே அவர் ஒருநாள் போட்டி மற்றும் T20 போட்டியில் விளையாடாமல் இருந்தாலும் அவ்வப்போது இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியில விளையாடி வந்தார். டெஸ்ட் போட்டியில் ஒரே போட்டியில 6 விக்கெட் 7 விக்கெட் என நிறைய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதையும் வாங்குவார். அந்த அளவுக்கு கிரிக்கெட் உலகில் ஒரு முக்கியமான ஒரு நபராக திகழ்ந்தவர் தான் அஸ்வின். இந்த சூழல்ல சர்வதேச போட்டியில் இருந்து அவர் இப்போது ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்போது IPL வரக்கூடிய IPL தொடர்ல
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவதற்கு தேர்வாகியிருக்கிறார். கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவர் சென்னை அணிக்கு திரும்புவது தமிழக ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அஸ்வினை பொறுத்த வரைக்கும் 2008 இருந்து 2015 வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இருந்தார். அதற்கு பிறகு புனே அணிக்காகவும் டெல்லி கேபிட்டல், ராஜஸ்தான் அணிக்காகவும் IPL விளையாடிய அஸ்வின் நீண்ட காலங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்கு பிறகு சென்னை அணிக்கு திரும்புவது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருந்த சூழல்ல இப்போது சர்வதேச போட்டியிலிருந்து அஸ்வின் விலகுகிறார் என்ற அறிவிப்பும் கிரிக்கெட் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.